தீபாவளியை முன்னிட்டு நேற்று இரவு இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டிய நிலையில் புத்தாடைகள், அணிகலன்கள், பட்டாசுகள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கிறார்கள். தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு முன்பே கடை வீதிகளில் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியது. மழையால் ஆங்காங்கே விற்பனையில் மந்தம் ஏற்பட்டாலும் நேற்று இரவு இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. சென்னை தீவுத்திடல் பட்டாசு கடைகள், தியாகராய நகர் கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதியது. நிறைய கடைங்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு கடையிலையும் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று வாங்குற மாதிரி இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் வெரைட்டி எல்லாமே ஒரு விதமாக இருக்குது. அதனால் எனக்கு ஒன்றும் லாஸ்ட்டாக வந்ததுனால குறைஞ்சிச்சின்னு இது வர மாதிரி இல்லை, எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ எப்படினாலும் வாங்கிக்கலாம். அதனால் நல்லாயிருக்கு. கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்ற புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களிலும் சாலையோர கடைகளிலும் புத்தாடைகள், அணிகலன்கள் வாங்க மக்கள் குவிந்தனர். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கோம், ஃபேமிலிக்கே ட்ரெஸ் எடுத்துருக்கோம், பட்டாசுலாம் வாங்கியிருக்கிறோம். விலையெல்லாம் நார்மலாக இருக்குது, கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. தூங்கா நகரமான மதுரையில் நள்ளிரவிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளிக்கு முந்தைய நாள் மழை இல்லாமல் வியாபாரம் சூடுபிடித்ததால் சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளினா தீபாவளி அன்னைக்கு தீபாவளி கிடையாது, ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தீபாவளி ஆரம்பிச்சிடும். கூட்டம் நல்ல கூட்டம் இருக்குது, நல்லா சேல் இருக்குது, நல்லா டிஸ்கவுண்ட் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. ரொம்ப ரஸ் கூட்டம் போன தடவைக்கு வர இந்த தடவை நல்ல கூட்டம். மழை பெய்யல, அதனால் கொஞ்சம் தப்பிச்சாங்க. அந்த வியாபாரியை ரோட்டு வியாபாரியை பூராமே இந்த வட்டம் கொஞ்சம் நல்லா தப்பிச்சாங்க. மதுரை நெல்பேட்டை, பழங்காநத்தம், செக்கனூரணி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளில் கூட்டம் அலைமோதியது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று இறைச்சியை வாங்கிச் சென்றனர். ஆட்டுக்கறி 1 கிலோ 1000 ரூபாய் வரையும், கோழிக்கறி கிலோ 340 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. கறினாலே உங்களுக்கே தெரியும், மதுரையில் அது ஒரு என்னதான் ஆன்லைன் ஆர்டர் எதுனா போட்டாலும் தாண்டி நம்ம நேரில் வந்து நம்ம பார்த்து அதை பார்த்து வாங்குறதுன்றது ஒரு தனி ஒரு சிறப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இரவு 10 மணிக்கு மேல் ஜவுளி கடைகள், பேக்கரிகள், பட்டாசு கடைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிச் சென்றனர். தஞ்சாவூரில் பழைய பேருந்து நிலையம், அண்ணா சாலை, தெற்கு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி விற்பனை களை கட்டியதால் எங்கு திரும்பினாலும் மனித தலைகளாகவே காட்சியளித்தன. இதேபோல சேலம், அருப்புக்கோட்டை உட்பட தமிழ்நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் இரவிலும் தீபாவளிக்கான இறுதிக்கட்ட விற்பனை மும்முரமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் நகரமே வெறிச்சோடியது. தீபாவளிக்காக கடன் வாங்கி கடை அமைத்திருந்த சாலையோர வியாபாரிகள் வியாபாரம் முடங்கி கடுமையாக பாதிக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.